வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து 1999 ஏப்ரல் 10 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ரிலீஸ் ஆன படம் தான் படையப்பா. இந்த படம் ரஜினிகாந்த் தயாரித்த படம். ஸோ இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு அமைஞ்சது. அவர் 1950 பிறந்தார். 1975 தமிழ் திரையுலகுக்கு வந்தார். தமிழ் திரையுலகுக்கு வந்து 25வது வருஷத்தில் இந்த படையப்பாவை நம்ம எடுக்கணும், நம்மளே எடுத்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணி எடுத்ததாக அவர் நிறைய தகவல்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் வந்து அவருடைய 25வது வருஷத்துல வந்தது தமிழ் சினிமாவுக்கு வந்து. அதே போல அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து 50 வருஷம் இப்போ ஆயிட்டு இருக்குது. 50 வருஷம் முடிய போகுது. இந்த நிலையில இந்த படத்தை அவருடைய 75வது பிறந்த நாளான 12/12/2025 அன்று ரிலீஸ் பண்ண ஒரு திட்டமிட்டு ரீமாஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. 4K உள்ளிட்ட இப்போ என்ன சினிமாவுக்கு தேவையோ அந்த அம்சங்களை அதில் சேர்த்து இந்த படத்தை புது பெயருடன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த நிலையில இதையொட்டி இதனுடைய ஒரு ப்ரோமோவா இல்லை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணும் விதமா அவர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல 36 நிமிஷம் பேசக்கூடிய ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவருடைய சார்பா ரஜினி பேசி இந்த படத்தினுடைய அனுபவங்கள், இந்த படத்துல எந்தெந்த காட்சிகள் அவருக்கு பிடிக்கும், கூட நடித்த சிவாஜி கணேசன் உள்ளிட்ட எல்லாரை பத்தியும் அவர் ஷேர் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதையே வந்து ஒரு படம் போல நமக்கு பார்க்கும்போது இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுல என்னென்ன சொன்னாரு, அதுக்கப்புறம் இந்த படத்தின பத்தின என்னுடைய பார்வை என்ன, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளவு வசூல் பண்ணும் போன்ற விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். படையப்பா இந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய தமிழ் திரையுலகுக்கு வந்த 25வது வருஷத்துல எடுக்கணும்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 21 வருஷம், அவர் வந்து சினிமாவுக்கு வந்து 21 வருஷத்துலயே யோசிச்சு 25வது வருஷம் நம்ம ஒரு படத்தை தயாரிச்சு நம்மளே தயாரிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெட்டு இருந்ததா அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நிறைய விஷயங்கள் அவர் வந்து அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் அதே மாதிரி தயாரிச்சு ரிலீஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதே போல ரஜினி இல்லை, இன்னும் அவர் இந்த படத்தை தயாரித்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் PL தேனப்பன். ஸோ அவர் வந்து ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க நினைச்சிருந்த பட்ஜெட்டை விட இந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ஒரு 4-5 கோடின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க நினைச்சிருந்த திட்டமிட்டிருந்த பட்ஜெட்டை விட ஒரு 1.5 கோடி அளவுக்கு மீதி பண்ணதா KS ராஜ்குமார் அவர்கள் மீதி பண்ணி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அதனால அந்த 1.5 கோடியும் இந்த படத்துக்கு எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்குது. அதனால தயாரிப்பாளர் PL தேனப்பனை கூப்பிட்டு இதை எல்லாருக்குமே டபுளா சேலரி கொடுத்துருங்க இந்த மீதி பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொன்னதாகவும், அதை ஒரே நாளில் PL தேனப்போ ஒரே நைட்டில் எல்லாருக்கும் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே போல் ரஜினிகாந்துக்கு இதில் எந்தெந்த சீன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்புறம் சிவாஜி கணேசனை போகணுன்னு அவர் தான் முடிவு பண்ணியிருந்ததா சொன்னார். அதுக்கப்புறம் சிவாஜி கணேசனுடைய இறுதி சடங்குல கூட வரணும்னு சிவாஜி கேட்டுக்கிட்டதாகவும், அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அவருடைய விருப்பத்தின் பேர்ல அந்த இறுதி சடங்குக்கு போன வீடியோலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி ரம்யா கிருஷ்ணன் எப்படி உள்ள வந்தாங்க, ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கிறதா இருந்தது, ரம்யா கிருஷ்ணன் எப்படி உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய நடிப்பு எப்படி மிரட்டலா இருந்தது, இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ரஜினிகாந்துக்கு பிடிச்ச டைலாக்குகள், அப்புறம் அவரு உருவாக்கின டைலாக்குகள் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. வந்து இப்பெல்லாம் ரஜினி படங்கள் வருதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 99 2000 அதுக்கு முன்னாடிலாம் ஒவ்வொரு படத்திலும் ரஜினிகாந்த் அவர்கள் புது டைலாக் சொல்லுவாரு, புது விஷயங்களை சொல்லுவாரு. ஓப்பனிங் சாங் நல்லா இருக்கும். அப்போ எந்த சாங் இருக்க போகுது, அடுத்த படத்தில் எப்படி இருக்க போகுது, எந்த டைலாக் புதுசாக பேச போறாரு, இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ரூமரா வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இதை தான் சொல்ல போறாரு, அதை தான் சொல்ல போறாருன்னு. ஸோ அதை பற்றியும் ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இதில் என்னென்ன டைலாக் வச்சுக்கணும், அதை ரகசியமாக வைக்கலாம்னு சொல்லிட்டு என் வழி தனி வழி இது எல்லாமே வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதே போல் அதில் வர நிறைய வசனங்கள் அவருக்கு பிடிச்சதா சொல்லியிருந்தாரு. அப்புறம் செந்தில் காமெடி, செந்தில் கூட இது மாப்பிள்ளை போட்டிருக்கிற ட்ரெஸ் எண்டு தான் அப்படின்ற அந்த ஒரு காமெடி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதே போல் இது வெறும் ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர் ஒன்றும் பார்க்கல அந்த டைலாக்கு. அதுக்கப்புறம் பாம்பு புத்துக்களை கைவிட்டா பாம்பு கட்சிதான்னு சொல்லிட்டு நடிகர் மோகன் கேட்பாரு. ஸோ அது அந்த டைலாக்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் உடம்பை காட்டி ஒரு ஃபைட் பண்ணுவார். ஸோ அதுவும் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச சீன் சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சதால இந்த படத்தை வந்து யாருக்கும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அதாவது OTTக்கெலாம் கொடுக்கல, சன் டிவிக்கு மட்டும் நான் ஒரு 2-3 டைம் கொடுத்துருக்கிறேன். மற்றபடி அது எல்லா உரிமையும் என்கிட்ட தான் இருக்குது. அதனால் அந்த படத்தை நான் திரும்ப ரிலீஸ் பண்ணுறேன், எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நீலாம்பரி, அதாவது ரம்யா கிருஷ்ணன் கடைசியாக நீலாம்பரி கேரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஜென்மத்தில் பிறந்து வந்தாலும் உன்னை போய் வாங்கன்னு சொல்லி. அதனால் இந்த படத்தினுடைய இப்போ ஜெயிலர் 2, எந்திரன் 2லாம் முன்னாடியே எடுத்துட்டாரு, ஜெயிலர் 2 வரப்போகுது. ஸோ இது மாதிரி இருக்கும்போது படையப்பட்டு வந்து எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதை பற்றி கதை டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. கதை ஓகேனா நீலாம்பரி பழி வாங்குற அந்த கதை படையப்பா 2ன்னு எடுக்க போகிறோம், அது ஓகேனா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறதால படையப்பா 2வும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து ரஜினிகாந்துடைய அடுத்தடுத்த படங்கள் இப்போ ஜெயிலர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய 173வது படம் போக போகுது.
ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ண போறாரு. ஸோ இந்த படங்களுக்குலாம் அடுத்தது இந்த படம் அமையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல கதை விவாதம் நடந்துட்டு இருக்கிறதாவும் அவர் சொல்லியிருக்கிறதால இந்த படம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அதே போல இந்த படம் ஒரு 4 to 5 கோடியில் எடுக்கப்பட்ட இந்த ஒரு திரைப்படம் ஒரு 60 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறதா வேர்ல்டு வைடாக தகவல் இருக்குது. அதே போல் அந்த டைமில், அதாவது 1999 2000 இந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவுடைய அதிகமான வசூல் பண்ண படம் இதுதான். ஒரு 5 வருஷம் அதை முறியடிக்க முடியாமல் இருந்தது தமிழ் சினிமாவில். ஒரு சிலர் வந்து சந்திரமுகி தான் இதுக்கப்புறம் முறியடிச்சிச்சு, அவருடைய படமே தான் முறியடிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கில்லியே முறியடிச்சிச்சுன்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது எது உண்மை அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியல. அதே போல் இந்த படையப்பா படம் ஒவ்வொரு சீனுமே வந்து நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து பாம்பு புத்துக்குள்ளேருந்து பாம்பு எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக சூப்பராக வந்து நடிச்சிருப்பாரு. ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருக்கும். அப்புறம் இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே ரஜினிகாந்துக்கு பிடிக்கும். வைரமுத்து எழுதியிருந்தாருன்னு சொல்லிட்டு சொல்லுவார். இந்த படத்தினுடைய இசை ஏஆர் ரகுமான் அவர் வந்து வேற லெவலாக பண்ணியிருந்தாரு. மியூசிக்கு, பேக்ரவுண்டு ஸ்கோரு, முத்துலேயே வந்து பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து வேற லெவலான பிஜிஎம் வந்து இருந்தது. ஏஆர் ரகுமான் இசையமைச்சிருந்தாரு. சூப்பராக இருந்தது. பாடல்கள் எல்லாமே சூப்பரு. படையப்பா படத்தினுடைய டிஜிட்டல் உரிமை யாருக்கும் கொடுக்கல, ஓடிடி உரிமை யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாரு. மக்கள் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஒவ்வொரு ரஜினி படமும் முன்னெல்லாம் ரஜினி படம் மட்டுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா படமும் வந்து வசூலில் சாதனை பண்ணிச்சு. இப்போ வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுவும் மிகப்பெரிய வசூல் சாதனையில் ஈடுபடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாள்லேருந்தே ரிலீஸ் ஆகிறதால இந்த படம் வந்து வேற லெவலாக ஹிட் ஆகும். அதே மாதிரி ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி டிஜிட்டல்லையும் டிவிகள்லையும் அடிக்கடி போடாதால இந்த படம் வந்து அதிகம் பேர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக்கிங்லாம் இன்னிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.